சார் சார் என்ன இறக்கி விடுங்க சார். சொன்னா கேளுங்க, நானே நடந்து வரேன். நீ ஸ்ட்ரெயின் எடுக்கவே கூடாது, புரியுதா? டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. சார் என்னடா இது? சார் விடுங்க சார். அவ்வளவுதான், வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. சார் சொன்னா கேளுங்க. சரி 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 சரி, இந்தா விட்டுட்டேன். சார் இப்போ எதுக்கு சார் என்ன நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போறீங்க சார். ரெசார்ட்டுக்கு போயிருந்தப்ப கூட இதே மாதிரி தான் திடீர்னு தூக்கிட்டு போனீங்க. ஏய், அப்போ உன்னோட காலுக்கு சுளுக்கு விழுந்துச்சு, தாங்க முடியல. அதனால தானே நான் உனக்கு உதவி பண்ணேன். அப்போ இது என்ன சார்? இது எனக்கு நானே செஞ்சுக்கிட்ட உதவி. சார் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். எத்தனை தடவை நான் சொல்றது? உங்க அம்மாவை டென்ஷன் பண்றதுக்கு தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா ரொம்ப ஓவரா தான் போறீங்க சார். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, அப்படி தூக்குறது தானே உனக்கு பிரச்சனை. வேணா இப்படி தூக்கவா? சார் போங்க சார், தள்ளுங்க சார். ஓகே ஓகே, சாரி சாரி. என்ன பயந்துட்டியா? அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், சரியா? இப்படிதான் சொல்லுவீங்க, திரும்பவும் அதே தான் செய்வீங்க. அதான் தெரியுதுல்ல. என்ன சொன்னீங்க? இல்ல உன்னை தூக்கும் போது அவ்வளவு பெருசா வெயிட்டா ஒண்ணும் தெரியல எனக்கு. அப்புறம் பாக்கும்போது குண்டா இருக்கேனா? சார் ஏன் சிரிக்கிறீங்க? நோ நோ நோ, கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேர்ள்ஸ். அது சிட்டி பொண்ணா இருந்தாலும் சரி, வில்லேஜ் பொண்ணா இருந்தாலும் சரி, வெயிட்னு சொன்னதும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பதறுவீங்கல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அத பார்த்தனே. சார் அதெல்லாம் விடுங்க சார். எதுக்கு சார் வீட்ல எல்லார்கிட்டயும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னீங்க? அது வெறும் அஜீரண கோளாறுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. ஆனா அந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால உங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்களா? அவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன சார் நினைப்பாங்க? அவங்க எல்லாம் ஒரு ஆளா? அவங்க எல்லாம் என்ன நினைச்சா உனக்கு என்ன? இத பாரு, அவங்க எல்லாம் ஏதாச்சும் தப்பு தப்பா நினைக்கணும், நினைச்சு காண்டாவணும், வயிறெல்லாம் எரியணும். அதுக்காக தானே சொன்னதே, புரியலையா? பாத்தீங்களா, அப்போ வேணும்னே தானே போய் சொல்லிருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ், ஆமா. நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் அங்க இருக்கிறவங்களோட முகத்தெல்லாம் பாத்தியா நீ? ஐயோ, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். எங்க டாடி ஒருத்தரை தவிர எந்த முகத்திலயும் ஒரு குட்டி சந்தோஷம் கூட இல்ல நந்தினி. அதுலயும் என் தாய் குலங்கிற பேர்ல ஒரு பெண் தெய்வம் இருக்கே, அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அல்டிமேட். காண கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரகம் தான். அதுக்காகவே எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம் நந்தினி, தப்பே இல்ல. சார் நீங்க ரொம்ப பண்றீங்க சார். எனக்கும் பிடிக்காம அவங்களையும் வெறுப்பேத்தி எதுக்கு சார் இதெல்லாம் செய்றீங்க? என்ன சாதிக்க போறீங்க? ஆமா, குட் क्वेश्चन. நான் ஏன் சொன்னேன்? நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்? டேய் சூர்யா, சொல்றா, நீ எதுக்கு எல்லாரையுமே இப்படி கடுப்பேத்துற? இதனால உனக்கு என்னடா லாபம்? சொல்லு. ஏன்னா என் வாழ்க்கையில அடிச்சவங்கள குறைஞ்சது வார்த்தையிலயாச்சும் அடிக்க வேண்டாம், அவங்கள கடுப்பேத்த வேண்டாம். அதுக்குதான். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நீங்க ஒரே நேரத்துல என்னையும் அசிங்கப்படுத்துறீங்க, உங்க வீட்ல உள்ளவங்களையும் ஏமாத்துறீங்க. இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. நான் போறேன். இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உண்மை என்னங்கறத சொல்றேன். ஐயோ, இப்ப சொல்லாத, பொறுமையா சொல்லிக்கலாம், நோ இஷ்யூ. எப்பறம் சார்? அதெல்லாம் முடியாது. நான் இப்பவே சொல்லதான் போறேன். சொன்னா கொஞ்சம் கேளு. அவங்க டென்ஷன் ஆகட்டும், அப்படியே மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டோம், அழட்டும், கோவப்படட்டும், அப்படியே மண்டைய பிச்சுக்கிட்டோம் நந்தினி. அப்புறமா கொஞ்சம் மெதுவா சொல்லிக்கலாம். சார் மத்தவங்கள விடுங்க சார். உங்க அப்பா, அவர் அப்பாவியா எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காரு. அவரை போய் ஏமாத்தலாமா? அவரு ரொம்ப பாவம் சார். உங்களுக்கு எந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? நான் உண்மையை சொல்லதான் போறேன். நந்தினி, போங்க சார். நந்தினி, ஓகே. சொன்னா கேட்க மாட்டான். சீ, ஜாலி மூட கெடுத்துட்டா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம அவ பெத்துக்க போறது யாரு? சூர்யாவோட வாரிசு. ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? என்ன கேள்வி இது? அப்படின்னா அவ வயித்துல வளர்றது யாரோட குழந்தை? நம்ம சூர்யாவோடது. சூர்யாவோட குழந்தைய பெத்தா அது இந்த குடும்பத்துக்கே ஒரு வாரிசு மாதிரி ஆகாதா?
இத பாருங்க, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் அவ இந்த வீட்டு மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இதெல்லாம்? என்னால இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதுல நாம அனுமதிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுந்தரவள்ளி? ஓகே பர்மிஷன் கிரேண்டட்னு சொன்னாதான் அவங்க புள்ள பெத்துக்கணுமா என்ன? ஏங்க இது அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவு. இல்ல யாரும் எது பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாதம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத. ஏங்க ஏய், ஒரு நிமிஷம். அதே மாதிரி உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இவ்வளவு நேரம் சூரியன் எங்கதானே இருந்தான், அவங்ககிட்ட இதை நேரடியாக கேட்டுக்கலாமே. இப்ப கூட உன்னை கெட்டு போகல, கூப்பிட்டு வச்சு பேசு, இங்கதானே இருக்கான். என்கிட்ட கத்தி கூச்சல் போட்டதால எந்த யூஸும் இல்லை. மா, அப்பாலாம் ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டாருமா. நேரா அவளே கூப்பிட்டு நாமளே டீல் பண்ணிக்குவோம். என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏய் சுரேகா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வயசுக்கு மேல பேச்சு பேசிக்கிட்டே இருக்க. இந்த பார், நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகு. நந்தினி, நீ நம்ம படி இறங்கி வந்துகிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல பார்த்து கவனமா இருக்கணுமா? இந்த வீட்டோட முதல் வாரிசு சுமந்துகிட்டு இருக்க. இல்ல டாக்டர் இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துக்கோமா. நிறுத்துங்க முதல்ல. என்ன பேச்சு இது? இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறதுக்கு மட்டும் தகுதி இருக்கா? இல்லம்மா, அது வந்து ஏய் வாய் முடு. இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையா? சொன்னது கரெக்டா தான் இருக்கு. ஒண்ணு தெரியாத மாதிரி இருந்துகிட்டு என் பையனை ரெசார்ட் கூட்டிட்டு போய் நினைச்சது செஞ்சுட்டேல்ல. அம்மா இல்லைங்கம்மா, நான் சொல்றேன். இங்க பாரு, ஏய், சுந்தரவள்ளி. பேசாத என்கிட்ட. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுந்தரவள்ளி, அவ ஏதோ சொல்ல வரா, கொஞ்சம் என்னன்னு கேள. எந்த சொல்ல? நீ சொல்லுமா. ஐயா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லணும். ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் நான் கர்ப்பமா இருக்கிறதா எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மாதவி அம்மாவும் சுரேகா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் கல்யாண அண்ணனும் அப்படிதான் நினைச்சிட்டு பேசினாரு. இப்போ சூர்யா சார் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து நான் கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாரு. இது எல்லாமே பொய்யுங்க ஐயா. என்னது?